அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். 15வது நிதி கமிஷன்ல 8 லட்சம் கோடி உத்தரப்பிரதேச கொடுத்தீங்களே, அவர்கள் என்ன திட்டத்தின் அடிப்படையில் வளர்ச்சி அடைஞ்சாங்க? நீ இன்னொருத்தருக்கு 80 ரூபா கொடுத்து எனக்கு 20 ரூபா கொடுத்தா அது என்ன நியாயம்னு கேட்கிறேன். அவருக்கு கொடுத்த காசு எனக்கு கொடுங்கன்ற விளைபொருட்கள் சம்பந்தப்பட்டமான எல்லா விஷயமுமே கார்பரேட் நிறுவனங்களோட தொடர்புடையதாக இருக்கிறது. இப்ப எல்லாமே அவங்க நீ கார்பரேட் வந்துட்டாங்க, விவசாயத்துக்குள் கார்பரேட் வந்தாச்சு. அவர் இந்த கண்ணீர் புகை குண்டுகளுடைய அலர்ஜி தாங்காம, அந்த புகையோட நெடி தாங்காம மூச்சு திணறல் இறந்து போயிருக்காரு. அப்படித்தான் செய்தி வருது. உடனே மாரடைப்பு இறந்து போயிட்டாரு. எப்படி மாரடைப்புல இறந்து போனாரு? ஊதாரியா இருக்கீங்க, வருமானம் கிடையாது, ஆனா அவனுக்கு மட்டும் நிறைய. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திருப்புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். கோயம்புத்தூர்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒட்டி பரபரப்பாக இருந்துச்சு. அதாவது மத்திய அரசின் ஓர வஞ்சனை பற்றி தெரியுமா, தமிழ்நாடு 1 ரூபா கொடுக்குது, ஆனால் அவங்க திரும்பி தர்றது 26 பைசா தான். அதே 1 ரூபா உத்தரப்பிரதேசம் கொடுத்தா அவங்களுக்கு 2 ரூபா 73 காசு இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதுதான் மத்திய அரசின் ஓர வஞ்சனை அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் பரபரப்பாக ஒட்டப்பட்டிருக்கு. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது அப்படிலாம் பேசுவாங்க. இப்போ தெற்கு வடக்கை வாழ வைக்கிறதா? அப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் முதல்வர் கூட சொன்னார்ல, வடக்கை தெற்கு தான் வாழ வைக்கிறதுன்னு. அது அப்படி தான் உண்மை. அதுக்கு நிறைய நம்ம உதாரணங்கள் சொல்லணும். நீங்கள் கூட சொன்னீங்க, நம்ம 1 ரூபா கொடுத்தோன்னா அவங்களுக்கு 26 காசு தான் திருப்பி கொடுக்குறாங்க. அது உண்மை தானே? கடந்த இந்த 10 வருடங்களில் நமக்கு 20,000 கோடி நஷ்டம் அப்படின்னு இன்றைக்கி அமைச்சர்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் பேசுகிறத பார்க்குறோம். என்ன அர்த்தம்? இன்றைக்கி தெற்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பணவீக்கம் அகில இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோன்னா தெற்கு பணவீக்கத்தில் குறைவாக இருக்கிறது. ஜிஎஸ்டி பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஜிஎஸ்டி தென்னகத்திலிருந்து போகிறது. பொருளாதார வளர்ச்சி குறியீடு பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கு சொல்லக்கூடிய குறியீடுகள் அடிப்படையில் பார்த்தோன்னா கர்நாடகா, தமிழகம் போன்ற மாநிலங்கள் இன்றைக்கி டாப் 5ல் இருக்கின்றன. ஆனால் நமக்கு திருப்பி கிடைக்கின்ற பணம், நான் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். இந்த 15வது நிதி கமிஷன் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசாங்கம் அவர்களே கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 2021 2026க்கான நிதி கமிஷன். இதுக்கு என்ன அளவுகோல் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இது நான் சொல்லலை, ஒன்றிய அரசே கொடுத்த ஸ்டேட்மெண்ட். கடந்த இந்த 15வது நிதி கமிஷனில் தமிழ்நாடுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 2,12,650 கோடி எக்ஸாக்ட்லி சொல்லப்போனால். கர்நாடகாவுக்கு 1,92,000 கோடி, ஆந்திரா தெலுங்கானா சேர்த்தா கூட 2,30,000 கோடி. ஒட்டு மொத்தமாக தென் இந்தியா 5 மாநிலங்களை சேர்த்தா கூட 6 லட்சம் கோடி தான் நிதி பங்கீடு. இது 15வது நிதி கமிஷன் கொடுத்த அறிக்கை. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 8.5 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவை கூட்டி சேர்த்தா கூட உத்தரப்பிரதேச கொடுத்த அமௌண்ட்டை விட குறைவாக இருக்கிறது. குடும்பம்னு இருக்குது, குழந்தைகள் இருக்கிறாங்க. அதில் வீக்கான குழந்தைகளை அக்கறை எடுத்து அந்த பெற்றோர் கவனிக்கிறது இல்லையா? அது மாதிரி இந்தியா ஒரு பெரிய நாடு, பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. அதில் எந்த மாநிலம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குது, பல்வேறு வளர்ச்சியில் பின்தங்கி இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த மாநிலம் முன்னுக்கு வரணும், அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக நிதி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதெல்லாம் சரியான கோணம் தான். அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்யணும். இந்தியாங்கிறது ஒரு நாடாக இருந்தாலும் கூட நம்ம அரசமைப்பு சட்டம் சொல்லுகின்ற வாதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியா என்பது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், மாநிலங்களுடைய ஒரு கூட்டாட்சி. அதுதான் முக்கியமானது. இப்போ மாநிலங்களுடைய கூட்டாட்சி என்பது பல்வேறு மாநிலங்கள் சேர்ந்து இந்தியாங்கிற ஒரு தேசத்தை கட்டமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. இப்போ மகாராஷ்டிராவை உத்தரப்பிரதேசத்தில் ஒப்பிட முடியாது, தமிழ்நாடை மத்திய பிரதேசத்தில் ஒப்பிட முடியாது. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமான வாழ்வாதாரத்தையும் வருமானத்தையும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு போகத்தான் தானன்னு. இப்போ நமக்கான விஷயங்களை யார், இப்போ நான் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடும்பமாக இருக்கேன், குடும்பத்தில் நிறையா சம்பாதிக்கிறேன், என் கூட இருப்பவர்கள் குறைவாக சம்பாதிக்கும்போது நான் உதவி செய்வது தவறில்லை. என்னுடைய வருமானத்தை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு எல்லாத்துக்கும் கூட கொடுத்துட்டு எனக்கு கம்மியாக கொடுத்தா அது நியாயமா அப்படிங்கிற கேள்வி. இவங்க எப்படி போடுறாங்க? இந்த 15வது நிதி கமிஷன் அடிப்படையில் ஒரு 6 பாயிண்ட்ஸு, 6 கருத்துக்கின் அடிப்படையில் தான் அந்த பிரித்து கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இது அரசாங்கமே சொல்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன போடுறாங்க? முதல்ல மாநிலங்களுடைய பரப்பளவு வைத்து நாங்கள் நிதி கமிஷனை பங்கீடு செய்கிறோம். ஒரு பெரிய மாநிலத்துக்கு நிறையா, சிக்கிம் மணிப்பூர் போன்றதுக்கு குறைவாக, அது நியாயமான ஒரு குறியீடு தான். அதுக்கு ஒரு 15 விழுக்காடு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. மொத்தமாக 100 விழுக்காடு வெயிட்டேஜ் இருந்தால் அதுக்கு ஒரு 15 விழுக்காடு கொடுக்குறாங்க. சரி,
இன்னொன்று மக்கள் தொகையின் அடிப்படையில். இப்போ வந்து தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 8 கோடி, இதே வந்து மணிப்பூரில் வந்து மக்கள் தொகை ஒரு 50 லட்சம் தானே ஒப்பிட முடியாது. அது ஒரு நியாயமான ஒரு விஷயந்தான். அதுக்கு ஒரு 15 விழுக்காடு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த சுற்றளவு காடு, அதனுடைய வனத்தை பாதுகாப்பது என்பதற்கு ஒரு 10 விழுக்காடு, அது ஓகே. ஆனால் அவர்கள் எதில் வந்து ஒரு முரண்படுறாங்க, எந்த மாநிலம் தனிநபர் வருமானத்தில் குறைவாக இருக்கிறதோ. இப்போ இதில் ஜிடிபி பார்க்க மாட்டேன்றாங்க. ஜிடிபி பார்த்தா உத்தரப்பிரதேசத்துக்குலாம் கம்மியாக கொடுக்கணும், ஜிடிபி பார்க்கல. அங்கே 20 கோடி பேராக என்னமோ இருக்காங்க. அப்போ தனிநபர் வருமானம் பார்க்கும் பொழுது குறைவாக இருக்கிறது. அப்போ தனிநபர் வருமானம் எந்த மாநிலம் குறைவாக இருக்கிறதோ அதுக்கு 45 விழுக்காடு வெயிட்டேஜ் போட்டிருக்காங்க. இப்போ உதாரணம், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தனிநபர் வருமானம் 2 லட்சம் ரூபாய்னு வைங்களேன். இதே உத்தரப்பிரதேசில் ஒரு தனிநபர் வருமானம் 60,000 இருக்கும். அதுக்கு அப்போ யாருக்கு அப்போ வந்து கொடுக்குறாங்க? அவங்களுக்கு. ஆனால் ஜிடிபி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை கணக்கில் எடுக்கிறது இல்லை. ஆனால் இந்தியாவுடைய வளர்ச்சியை பற்றி பேசும்போது மட்டும் ஜிடிபியை பற்றி பேசுவாங்க, பெர் கேபிட்டா பற்றி பேசுறது இல்லை, தனிநபர் வருமானத்தை பேசுறது இல்லை. அது ஒரு முக்கியமானது. அதை விட முக்கியமாக நான் என்ன ஒரு அநீதி என்று பார்க்குறேன் என்றால், அதிகமாக வரி வசூல் செய்து கொடுப்பவர்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அது எவ்வளோ போடுவான்னு நினைக்கிறீங்க? வெறும் 2.5 விழுக்காடு. நான் நிறையா சம்பாரித்து கொடுத்தேன்னா எனக்கு வெறும் 2.5 விழுக்காடு தான், அந்த வெயிட்டேஜ் அவ்வளோதான். ஆனால் சம்பாரிச்சே கொடுக்காத ஒரு மாநிலத்துக்கு அதிகமான பணத்தை கொடுக்குறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மாநிலம்னு வைங்க. உதாரணமாக 1967 தான் இந்தியாவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஏன்னா 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது வெறும் 30 கோடி மக்கள்னு வைங்களேன். 67 பார்க்கும்போது அது 60 கோடியாக நெருங்கி போகும்பொழுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை காங்கிரஸ் அரசாங்கம் செய்தது. அப்போ 1976 அதற்கான திட்டங்களை வழிவகுத்தாங்க. எந்த மாநிலம் மக்கள் தொகையில் கட்டுப்பாடுகளை செய்கிறதோ அதற்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கணும், ஊக்கம் செய்யணும், 2க்கு மேல் நமக்கு எப்பொழுதும் வேண்டாம் என்கிற அந்த ஸ்லோகன்லாம் படிச்சிருப்போம். அதுக்கு 12.5 விழுக்காடு தான் வெயிட்டேஜ். அப்போ தென்னகம் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடில் சிறந்த மாநிலங்கள் தென்னகத்தில் தான் இருக்குது. இப்போ 1971 மக்கள் தொகை கணக்கிடும் பொழுது 2011 தான் மக்கள் தொகை கணக்கிட்டாங்க. அதில் பார்க்கும்பொழுது தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடுகள் உடைய மாநிலங்கள். இது வட இந்தியா அப்படி இல்லை, அதை கண்டுக்கவே இல்லை. இப்படி எல்லா விதத்துலையும் நீங்கள் இப்போ ஊதாரியாக இருந்துட்டீங்க, சம்பாதிக்கலை, ஊதாரியாக இருக்கீங்க, வருமானம் கிடையாது, ஆனால் அவனுக்கு மட்டும் நிறையா. நீ ஊதாரியாக இல்லை, ஒழுக்கமாக இருக்க, அதிகமாக சம்பாதிக்கிற, வருமானத்தை பார்க்குற, எனக்கு நீ வந்து கம்மியாக கொடுக்குறீங்க. இது என்ன நியாயம்? நீங்கள் சொன்னீங்க, ஆரம்பத்திலே கேட்டீங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேர்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. இன்றைக்கி வடக்கை வாழ வைக்கின்ற ஒரு நிலைமையில் தெற்கு இருக்கிறது அப்படின்னு. அப்போ இது என்ன அளவுகோலில் இதை பண்ணுறாங்க என்றால், தெற்கு இருக்கின்ற மாநிலங்கள் இவ்வளோ தூரம் வந்து வேகமாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்தாலும் கூட அவர்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற, இதை சொன்னேன், ₹1 கொடுத்தா 26 காசு வருது. இது ஒரு அநீதி தானே. இப்போ எனக்கு போகத்தனங்க நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நான் வந்து நீங்கள் ஒரு இன்னும் கூட ஒரு கேள்வி கேட்கலாம், ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், அவன் வந்து எல்லாம் இந்தியாங்கிறது ஒரு நாடு தான், எல்லா மாநிலங்களில் சில ஏழைகள் மாநிலங்கள் இருக்கும், பீகாரில் ஏழைகள் அதிகமாக இருக்காங்க, உத்தரப்பிரதேசில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் அவ்வளோ இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவரை இப்படித்தானே கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ கொடுக்கின்ற பணத்தை நீங்கள் இந்த வட இந்தியா மாநிலங்கள் என்ன செய்கின்றன, இந்த கேள்வி நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து 15வது நிதி கமிஷனில் 8 லட்சம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்தீங்களே, அவர்கள் என்ன திட்டத்தின் அடிப்படையில் வளர்ச்சி அடைஞ்சாங்க? இப்போ ஒரு தரம் கொடுத்தா அவன் வளர்ச்சி அடைஞ்சிடும் இல்லைங்க. இப்போ வீட்டில் அண்ணன் தம்பி இருக்கிறான், தம்பி மோசமாக இருக்கான், அண்ணன் சம்பாதிக்கிறான், தம்பிக்கு நிறையா காசு கொடுத்துட்டீங்க, ஒவ்வொரு தடவையும் கொடுப்பது சரியா? அவன் ஒரு தடவை கொடுத்ததுக்கப்புறம் அவன் வந்து வளர்ச்சி அடைவது என்பதை எதிர்பார்ப்பது சரியா? அப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் சரியா? இப்போ நம்மளும் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டோமா? கிடையாது. நமக்கும் தேவைகள் இருக்கின்றன, நமக்கும் கட்டமைப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ மழை வெள்ளத்தில் நமக்கு தேவைகளை கையேந்திக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் புயலில் நமக்கும் ரோடு போடுறதுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரோவுக்கு காசு கொடுக்கல, ஒன்றிய அரசு வந்து நிதி ஒதுக்கலைன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறார். நமக்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. கல்விக்கான இன்னும் வளர்ச்சிக்கு நம்ம தேவைப்படுகிறது. நம்ம பொருளாதாரம் ஒரு ட்ரில்லியனை நோக்கி போகிறதுக்கு நம்ம எல்லா கட்டமைப்பும் செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசு நம்ம சம்பாரிச்சும் கொடுக்குறோம், ஆனால் நமக்கு திருப்பி கொடுக்குறதுல இவர் ஒரு அநீதி செய்வது என்பது நம்ம வந்து வளர்ச்சியை தடுப்பதற்கான ஒரு வேலை தான். நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் என்ன வந்து என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிற வேலையை செய்கிறீங்கன்னா இது நியாயமா அநீதியா? தமிழ்நாட்டுக்கு தேவையானது மத்திய அரசு செஞ்சுட்டு தான் இருக்குது. நிதி கமிஷன் ஒதுக்கினபடி அந்த இது ஒதுக்கிட்டு தான் இருக்குது.
எந்த விதத்திலும் தமிழ்நாட்டையும் கை விடல. ஆனால் நீங்கள் வந்து ஏன் ஒரு பிரித்து பேசுகிறீங்க? அந்த நீங்கள் சொல்கிற மாநிலத்தவங்களும் பிரிச்சுலாம் பார்க்கல, மத்தியில் ஆள்றவங்களும் பிரித்து பார்க்கல. நீங்கள் தான் பிரித்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பேசும்போது பிரித்து பேசுகிறீங்க. இது வந்து பின்னால் பெரிய பிரச்சனையாகும், பிரிவினைவாதம் உண்டாகும், அப்புறம் இந்த மாதிரி தீவிரவாதிகள் இதெல்லாம் வரும். அதாவது பேரறிஞர் அண்ணா வந்து திராவிட நாடு கொள்கையை நான் கைவிடும் போது ஒரு வார்த்தை சொன்னார். திராவிட நாடு கொள்கையை நாங்கள் தற்காலிகமாக தான் கைவிடுறோம், ஆனால் தேவை இருக்குன்னாரு. இதை நோக்கி தான் சொன்னார். திராவிட நாடு கொள்கைக்கான தேவை இருக்கிறது. ஏன்னா மாநிலங்களுடைய உரிமை எப்பொழுது பறிக்கப்படுகிறதோ அப்பொழுது திராவிட நாடுக்கான கோரிக்கை மீண்டும் உயிர் பெறும்னார் அண்ணா. அதான் நடக்குது. ஏங்க சில நாட்களுக்கு முன்பாக கர்நாடகாவில் துணை முதல்வருடைய தம்பி டி.கே. சிவகுமாருடைய தம்பி டி.கே. சுரேஷ் சொன்ன விஷயங்கள் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது உண்மை. நம்ம அள்ளி கொடுக்குறோம், நம்ம வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து நம்ம இங்கேருந்து நம்ம பணத்தை பூரா கொடுக்குறோம், நமக்கு திருப்பி கம்மியாக கொடுக்குறாங்க. இது வந்து மீண்டும் வந்து ஒரு பிரிவினைவாதத்தை நோக்கி போகிறது, தென்னிந்தியாங்கிற நாடு பிரிவினைக்கு தான் அவங்க வித்துடுறாங்கன்னு சொன்னார். இதுதான் வந்து அண்ணாவும் சொன்னார். இப்போ பேரறிஞர் அண்ணா அப்பொழுது சொன்னதை தான் வந்து டி.கே. சுரேஷ் வந்து அதை வந்து வேற ஒரு வார்த்தைகளில் வந்து பயன்படுத்தி பேசினார். ஏனென்றால் நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா நீ எனக்கு 50 ரூபா கொடுங்க, இன்னொருத்தருக்கு 50 ரூபா கொடுங்க. நீ இன்னொருத்தருக்கு 80 ரூபா கொடுத்து எனக்கு 20 ரூபா கொடுத்தா அது என்ன நியாயம்னு கேட்குறேன். அவருக்கு கொடுத்த காசு எனக்கு கொடுங்கன்றேன். நான் சம்பாரித்து கொடுக்குறேன், நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு 8 லட்சம் கோடி கொடுக்குறீங்க, அதே 8 லட்சம் தானே கொடுங்க. நான் அதோட கூட கேட்கல. கொடுத்ததை கொடுக்க முடியாது அவங்களால. ஏன்னா நான் கூட கொடுத்துட்டேன். நான் 1 ரூபா கொடுத்தா நீங்கள் 26 காசு தான் கொடுக்குறீங்க, அது கொடுக்க முடியாது. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பதை அளவுக்கு இந்த வெயிட்டேஜை கூட்டுங்கன்றேன். நீங்கள் வந்து வரி வசூலில் அதிகமாக செய்யும் மாநிலங்களுக்கு வெறும் 2.5% வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க பாருங்க. அதை குறைந்தபட்சம் 20 விழுக்காடாக மாற்றுங்க. அப்படி மாற்றிட்டீங்கன்னா தான் எனக்கு 2 லட்சம் கோடி கிடைக்கிற இடத்துல 4 லட்சம் கோடி கிடைக்கும்ல. நீங்கள் 8 லட்சம் கொடுக்கல, குறைந்தபட்சம் எனக்கு 4 லட்சம் கோடி கிடைக்கும்ல. அது நியாயம் இல்லைன்றேன். நீங்கள் வந்து நான் இது 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 எப்படி பிரிவினைவாதம் பேச முடியும்? இது என்ன பிரிவினைவாதம் பேசக்கூடிய வார்த்தை? நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், எங்களுக்கும் கவனிச்சுக்கிங்க, உங்கள்கிட்ட தான் பணம் போகுது. அதாவது பிரிவினைவாதம் என்றால் என்ன தெரியுமா? நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு எதுவும் தர முடியாது, நானே என் மாநிலத்தை பார்த்துக்கிறேன்னு சொன்னால் பிரிவினைவாதம். புரியுதா? இப்போ நான் வந்து இத்தனை உங்களுக்கு 1 ரூபா தரேன், நீங்கள் 26 காசு தரீங்க, நான் எந்த காசும் தர முடியாது, நான் என் மாநிலத்தை பார்த்துக்கிறேன், எங்கள் மாநில மக்களுக்கு நான் செஞ்சுக்கிறேன், நீங்கள் எதுவுமே தர வேணாம் அப்படி என்று சொன்னால் அது பிரிவினைவாதம். இருக்கிற காசை பூரா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எனக்கு நான் செலவுக்கு கொடுங்க, எங்கள் வீட்டுக்கு எனக்கு இந்த மாநிலத்தை வந்து நடத்துவதற்கான வருமானம் வேணும்னு சொன்னால் அது எப்படி பிரிவினைவாதம்? இது பிரிவினைவாதமாக இல்லை. அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்கிற விஷயத்துக்கு மாற்றாக இல்லது. இது மாநிலங்களோட ஒரு கூட்டாட்சி தானங்க. அந்த தத்துவத்தை எந்த மாநிலம் மீறிச்சு? பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் பின்புலத்தில் மற்றவங்க இருக்கிறாங்க, விவசாயிகள் யாரோ இயக்குறாங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டு. அவங்க விவசாயிகளே இல்லை, எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, எல்லாம் பெரிய பெரிய இதில் வாகனங்களில் தான் வராங்க. அது 2019 2020 மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் வந்து டெல்லியை முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 900 நாட்கள் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால். 2019-20 900 நாட்கள் அங்கே இருந்தாங்க. அந்த 3 வேளாண் சட்டங்களை நம்ம வந்து அவங்க நீக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எளிதாக ஒன்றிய அரசு ஒத்துக்கொள்ளலை. ஆனாலும் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அங்கு கொல்லப்பட்டாங்க. அவர்கள் மரணம் வந்து ஒரு வகையில் கொலை தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஒன்றிய அரசு பணிந்தது, இந்த 3 வேளாண் சட்டங்களையும் நீக்கினாங்க. அவர்கள்லாம் யார்? அப்பொழுதுமே வந்து இந்த வேளாண் சட்டங்களுக்காக போராடியவர்கள் எல்லாம் வந்து தீவிரவாதிகள், பயங்கரவாதி உள்ள நுழைஞ்சிட்டாங்க, உண்மையிலே எல்லாரும் விவசாயிகள் கிடையாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்றிய அரசை சார்ந்த எத்தனையோ அமைச்சர்கள் பேசினாங்க. ஒன்று. ஆனாலும் ஒன்றிய அரசு அடிபணிந்தது. அந்த 3 வேளாண் சட்டங்களையும் நீக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய கோரிக்கை முக்கியமானது. அந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. அது முக்கியமான கோரிக்கை வேளாண் விவசாயிகளுக்கான அந்த கடனை ரத்து பண்ணுவது முக்கியமான கோரிக்கை. அதை ஒன்றிய அமைச்சர்கள், இப்பொழுதும் அவங்க தான் அமைச்சர்கள் இருக்காங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொன்னாங்க. 2வது கோரிக்கை வேளாண் விளைபொருட்களுக்கு ஒரு நியாயமான விலை, அடிப்படை விலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அதுக்கும் ஒன்றிய அரசு ஒத்துக்கொண்டது. 3வது முக்கியமான விஷயம், இந்த வேளாண் பிரச்சனை நடக்கும் பொழுது, இந்த விவசாயிகள் போராட்டம் நடக்கும் பொழுது, இந்த லக்கிம் கேரிங்கிற இடத்துல ஒன்றிய அமைச்சருடைய மகன் அந்த விவசாயிகளுடைய பேரணியில் மோதி 4 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டாங்க. அவர்களை வந்து கைது பண்ணணும்,
அந்த அமைச்சர் வந்து பதவி விலகுன்னு சொன்னாங்க. அது இன்ன வரைக்கும் நடக்கலை. அது மட்டும் இல்லை, அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகளை நாங்கள் ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் ரத்து பண்ணலை. விவசாயி மீதான வழக்குகளை ரத்து பண்ணாங்க. இது வரைக்கும் வழக்கு ரத்து பண்ணலை. இது வந்து கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக விவசாயிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வருடங்கள் நான் சொல்வது 3 வருடங்களுக்கு மேலாக. அதை இன்ற வரைக்கும் ஒன்றிய அரசு செவிசாய்க்கலை. முக்கியமான காலகட்டம் தேர்தல் வருது. தேர்தல் காலகட்டத்தில் இன்றைக்கி எப்படி வந்து கடந்த 2020 வந்து டெல்லியை முற்றுகையிட்டாங்களோ, டெல்லியை நோக்கி போகிறோன்னு சொல்லி கிளம்பி வந்தாங்களோ, அதே போன்று இன்றைக்கி வந்து ஹரியானாவிலிருந்தும் பஞ்சாப்லேருந்தும் வடக்கு மாநிலங்களிலிருந்தும் இன்றைக்கி டெல்லி நோக்கி வர்றாங்க. இது வந்து பாஜகவுக்கு எதிர்பாராத ஒரு சர்க்கிள். என்ன சர்க்கிள்? 3 மாதம் தேர்தல் வரப்போகுது. அவர்கள் ஏற்கனவே வந்து அயோத்தி கோயிலை வச்சு ஒரு ஃபிலிம் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வட இந்திய ஊடகங்கள் அந்த அயோத்தி கோயிலை விட்டுட்டு இன்றைக்கி வந்து விவசாயிகளை பற்றியும் உங்கள் போராட்டத்தை பற்றியும் நீ ஹெட்லைனில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வர்ற வழியெல்லாம் தடுப்பு. வர்ற வழியெல்லாம் எப்படிப்பட்ட தடுப்பு? ஆணி மெத்தையை விரித்து விடுறான், காங்கிரீட் பலகையை வந்து விட்டு மறைக்கிறாங்க. அதை விட முக்கியமானது கண்ணீர் புகை குண்டுகளை அவங்க மேலே வீசுகிறாங்க. நீங்கள் கேட்டீங்க, அந்த விவசாயிகள் எல்லாம் பெரிய பெரிய வசதி படைத்த கார்களில் வர்றாங்க, ஹை கிளாஸ் கார்லாம் வர்றாங்க. அந்த வீடியோ பொய்யான வீடியோங்க. அது எங்கேயோ எடுக்கப்பட்ட வீடியோ, எப்பொழுதோ எடுக்கப்பட்ட வீடியோ எடுத்து நினைக்கிறாங்க, பரப்புகிறாங்க. பாஜகவோட ஐடி விங்கு பரப்புது. அந்த விவசாயிகள் டிராக்டர்லையும் லாரிலையும் பஸ்லையும் வந்து இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. 6 மாதத்துக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் விடமாட்டோம். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆட்சிக்கு முன்பாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவோம்னு சொன்னாங்க. ஏன்னா விவசாயிகளை பொறுத்தவரை கொடுத்த வாக்கு அவங்க வந்து மீறிட்டாங்க, ஆட்சியாளர்கள் மீறிட்டாங்கன்னு வர்றாங்க. 6 மாதத்துக்கு தேவையான உணவோடு வர்றான். இது வந்து ஆட்சியாளருக்கு மிகப்பெரிய நெருக்கடி. அது எளிதாக கடக்க முடியாது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி இறந்து போயிட்டார். அவர் வந்து மாரடைப்பில் தவறினார் சொன்னாங்க. மாரடைப்பில் இறந்து போயிட்டாரு, சாத்வீகமான முறையில் எப்பவும் போல இறந்து போயிட்டாருன்னு. ஏங்க 60 வயதுங்க அவருக்கு. அவர் வந்து இந்த கண்ணீர் புகை குண்டுகளுடைய அலர்ஜி தாங்காமல், அந்த புகையோட நெடி தாங்காமல் மூச்சு திணறி இறந்து போயிருக்காரு. அப்படித்தான் செய்தி வருது. உடனே மாரடைப்பில் இறந்து போயிட்டார். ஏன் எப்படி மாரடைப்பில் இறந்து போனார்? ஏன்னா கடந்த விவசாயிகள் போராட்டத்தில் கிட்டத்தட்ட 700 பேர் இறந்து போனாங்களே, அவர்களெல்லாம் எப்படி கொல்லப்பட்டார்கள்? இப்போ இது போன்ற ஒரு நிலையில் இன்றைக்கி டெல்லி சூழப்பட்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் பயத்துக்கு அலறிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விவசாயிகள் வந்து இதெல்லாம் நாங்கள் ஏன்னா இதை நான் என்ன கேட்குறேன், இவர்கள் நாங்கள் இந்த விவசாயிகளை கூப்பிட்டு பேசி சாத்வீகமான முறையில் நிறைவேற்றுவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்கிற கேள்வி எழுது. என்ன காரணம்னா, ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னா, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை இவர்கள் பகைத்து கொள்ள விரும்பலை. ஏனென்றால் தேர்தல் சமயத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து இந்த விளைநிலங்கள் சம்மந்தப்பட்ட விளைபொருள்கள் சம்மந்தப்பட்டமான எல்லா விஷயமுமே கார்ப்பரேட் நிறுவனங்களோட தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போ எல்லாமே அவங்க இன்னைக்கு கார்ப்பரேட் வந்துட்டாங்க. விவசாயத்துக்குள் கார்ப்பரேட் வந்தாச்சு. விவசாய பொருளுடைய விலை நிர்ணயிக்கிறதா இருக்கட்டும், விவசாயத்துக்கான அந்த மருந்துக்கு தெளிப்பானா இருக்கட்டும், அந்த பொருளை வாங்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மார்க்கெட்டில் வந்து அதை வந்து அந்த மார்க்கெட் பண்ணக்கூடிய யுக்தியாக இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்துட்டாங்க. அப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் இது மிகப்பெரிய ஒரு சந்தையாக பார்க்கின்றன விளைநிலங்களை, விவசாயத்தை. ஏன்னா இன்றைக்கி விவசாய பொருட்கள் வந்து மிகப்பெரிய சந்தை. அதை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கையில் எடுத்ததுனால இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் அவர்களை பகிச்சிக்க விரும்பலை. அதனால தான் இன்றைக்கும் இப்போ இவ்வளவு போராட்டம் என்பது ஒரு முடிவடையாத நிலையில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இன்றைக்கி விவசாயிகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அமலாக்கத்துறை தொடர்ந்து சம்மன் அனுப்பிக்கிட்டே இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு, டெல்லி முதல்வருக்கு. ஆம் ஆத்மி தலைமையில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து ஆஜராகலை. இப்போ ஆஜராகிறதுக்கு முன்னாடி பெரும்பான்மையை நிரூபிக்கிறேங்கிறாரு. அதில் இப்போ அங்கே நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? அவங்க தான் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படியே எழுத்தாப்பில் இருக்கிறவங்களும் இந்த அளவுக்குலாம் வாங்க முடியுமா? பெரும்பான்மையை நிரூபிக்கிற அளவுக்கு வாங்க முடியுமா? அதுவும் கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பல்வேறு நெருக்கடிகளை பாஜக கொடுத்து வராங்க. பல்வேறு நெருக்கடிகள். ஏற்கனவே லெப்டினன்ட் கவர்னர், துணைநிலை ஆளுநரை வைத்து பல்வேறு நெருக்கடிகள். இன்னும் அவர் அதுலேருந்து வெளியே வரலை. சட்டம் அவங்களே வந்து நீதிமன்றமே 5 பேர் கொண்ட உச்சநீதிமன்றமே கொடுத்த தீர்ப்பை கூட பாராளுமன்றத்தில் வந்து அவசர சட்டம் கொண்டு வந்து இல்லை லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் அதிகாரம் சொல்லிலாம் மாற்றினாங்க. அந்தளவுக்கு நெருக்கடி. அதையும் மீறி தான் அவர் பஞ்சாபில் வெற்றி பெற்றார். இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணியில் முக்கியமான தலைவராக கெஜ்ரிவால் இருக்கார். இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற எல்லாருக்கும் கொடுக்குற நெருக்கடியில் பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒன்று தான் இது. இன்னொன்று முக்கியமானது, 70 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டது தான் டெல்லியுடைய
அந்த மாநிலம், டெல்லி மாநிலம், யூனியன் டெரிட்டரி. அதில் 70-ல் 68 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார் கெஜ்ரிவால். அதனால் அவர் ஆட்சிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா என்ன ஒரு செய்தியை வந்து பாஜக பரப்புனாங்கன்னா, பாஜக அதாவது கெஜ்ரிவாலுடைய எம்எல்ஏக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் 25 கோடி கொடுத்தாச்சு, 2ஆம் கட்ட தலைவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அதனால் ஆட்சி எப்போது வேணாலும் கலைந்துரும். 25 கோடி ரூபாய் பேரம் பேசுனாங்கன்னு குற்றச்சாட்டை வச்சாரு. இதை வந்து கெஜ்ரிவாலே சொன்னார், இந்த மாதிரி குற்றச்சாட்டு பேசுறாங்கன்னு வச்சாரு. ஆனால் 25 கோடி கொடுத்துட்டதாகவும் செய்தியை பேசினாங்க. நேற்று கூட சட்டமன்றத்துக்குள் இந்த 7 பேர் நேற்று பாஜக எம்எல்ஏக்கள் கலகமே பண்ணாங்க. இந்த ஆட்சி வந்து நிரந்தரம் இல்லை, இது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து கெஜ்ரிவாலுக்கு சப்போர்ட் பண்ணலை, அவங்க ஆட்களையே இப்படிலாம் குக்குரிலிட்டு அவங்களை வெளியேற்றினாங்க. இப்போ இந்த நிலைமையில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அவருக்கு சம்மன் அனுப்பி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து ஒரு வேளை வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கெஜ்ரிவாலுக்கு. இந்த இடத்துல இப்போ கெஜ்ரிவால் அவர்களே, உனக்கு என்ன பிரச்சனை, நான் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும் அவ்வளோதானே, இன்றைக்கி நான் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிறேன் சபாநாயகர்கிட்ட சொல்லி, இன்றைக்கி நான் என்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறேன், நீ 25 கோடி கொடுத்துட்டு இல்லை, எனக்கு 25 கோடி வாங்கினவன் எனக்கு எதிராக எவன் போடுறான்னு பார்ப்போம், அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிறார். அப்போ அந்த அளவிற்கு இன்றைக்கி பாஜகவை ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்க்கக்கூடிய ஆளாக கெஜ்ரிவால் மாறிட்டார். சொல்லப்போனால், இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து கெஜ்ரிவால் வட இந்தியா அளவில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கிறார், மாற்றம் இல்லை. இன்றைக்கி பாஜகவே வந்து கெஜ்ரிவாலை ஒரு பெரிய தலைவராக உருவெடுக்கிறாங்க, அதில் பல்வேறு அரசியல் வைங்களேன். ஆனாலும் அந்தளவுக்கு உருவெடுக்க கெஜ்ரிவால் ஏன் இதை இன்றைக்கி பண்ணுறாருன்னா, அவருக்கான இமேஜ் என்னென்னா, நான் வந்து கை சுத்தமானவன், நான் நியாயமானவன் அப்படிங்கிற இமேஜில் தான் அவர் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கார். ஏன்னா எளிமையானவன். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பழைய காரத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் IRS அதிகாரியாக அரசு ஊழியராக இருந்தபோது என்ன காரை பயன்படுத்தினாரோ அதே காரை தான் இன்றைக்கி பயன்படுத்துகிறார். ஒரு மாருதி வெஹிக்கிளை தான் இன்னும் பயன்படுத்துகிறார், அதில் தான் வர்றார், வேகனாரை தான் பயன்படுத்துகிறார். அப்போ நான் அந்தளவுக்கு நான் சுத்தமானவன் சொல்லும்பொழுது, நீ 25 கோடி ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் வாங்கிட்டேன்னு சொன்னால் இப்போ நான் டெஸ்ட் வைக்கிறேன், அப்படி வாங்கினவன் எனக்கு ஓட்டு போட வேணாம், எனக்கு வந்து எதிர்க்கட்டும். இப்போ அந்த அளவிற்கு இன்றைக்கி தன்னை தானே நிரூபிப்பதாக, எப்படி தீப்புளம்புக்குள் சீதை வந்து உள்ளே நுழைந்து கற்பை நிரூபிப்பது போல் நிரூபிக்கிறதா இன்றைக்கி வந்து அவங்க கட்சிக்காரங்க பேசுகிறாங்க அந்த அளவிற்கு. அப்போ இது வந்து பாஜகவிற்கு ஒரு நெருக்கடி தான். அப்போ எந்த அளவுக்கு பாஜகக்காரங்க பொய் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு நெருக்கடி அதுதான். ஆக மொத்தத்தில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவருக்கும் கொடுக்குற நெருக்கடியும் கெஜ்ரிவாலுக்கும் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.